வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5இல் 3ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் என்ற சார்பானது எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் தொடர்ச்சித்தன்மை கொண்டது என நிறுவுக. இந்த எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் தொடர்ச்சித்தன்மை கொண்டதுன்னு நம்ம நிரூபிக்கணும். தொடர்ச்சித்தன்மை கொண்டது நம்ம நிரூபிக்கிறதுக்கு நம்ம 3 ஆன்சரை கண்டுபிடிக்கணும். முதல்ல இடது பக்க எல்லை எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இடது பக்க எல்லை எதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0வில். அதுக்கு அடுத்தது வலது பக்க எல்லை ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு, சரியா, எதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0வில். அதுக்கு அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த சார்போட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0வில். ஏன்னா இங்கே 0 கொடுத்துருக்காங்க. இந்த 3 மதிப்புகளும் சமமாக இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? தொடர்ச்சியானதாக இருக்கும், சரியா. இப்போ பாருங்க, நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது இடது பக்க எல்லை எஃப் ஆஃப் எக்ஸ், எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த புள்ளியில் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம எல்லை மதிப்பில் எப்படி எழுதலாம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், மைனஸ்னால் என்ன அர்த்தம்? இடது பக்க எல்லைன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன? மாடுலஸ் எக்ஸு. இப்போ பாருங்க, லிமிட்ஸ் ஹச் டென்ஸ் டு 0ன்னு மாற்ற போகிறோம். ஹச் டென்ஸ் டு 0. இங்கே ஹச் டென்ஸ் டு 0ன்னு மாத்திரம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குங்க, என்ன இருக்குது பாருங்கள் 0, இடது பக்கம் இல்லை மைனஸு ஹச்ன்னு மாற்றிக்கணும். ஹச் டென்ஸ் டு 0 மாற்றினோடனே இங்கே என்ன செஞ்சணும்? 0 மைனஸ் ஹச், அதாவது இங்கே 0 இருக்கா, 0, இடது பக்கம் இல்லை மைனஸு ஹச்சை சேர்த்துக்கணும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹச் ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. 0 மைனஸ் ஹச்னா என்ன வரும்? மைனஸ் ஹச் தான். ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. ஹச் மைனஸ் ஹச், மைனஸ் ஹச்சுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா ப்ளஸ் ஹச்சாக மாறிடும். இப்போ நம்ம மதிப்பை பிரதிடுங்க. ஹச்சுக்கு பதிலாக 0, அப்போ 0. இதோட மதிப்பு இடது பக்க எல்லை எஃப் ஆஃப் எக்ஸு, இதோட மதிப்பு 0 எப்போ? எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. இப்போது நம்ம வலது பக்க எல்லையை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற புள்ளியில் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எல்லை மதிப்பு எழுத போகிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? மாடுலஸ் எக்ஸ். மாற்றி எழுதியாச்சா? ஈக்குவல் டு, இப்போ என்ன செய்ய போகிறோம்? லிமிட் ஹச் டென்ஸ் டு 0ன்னு மாற்ற போகிறோம். அப்போ ஹச் டென்ஸ் டு 0 மாற்றினா எக்ஸ் இருக்குதுங்க பாருங்கள், 0 தானே இருக்குது, இங்கே 0 இருக்கா, அப்போ 0 ப்ளஸ் போட்டுக்கணும். வலது பக்கம் ப்ளஸ் போட்டு ஹச். அப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்க இடத்துக்கு 0 ப்ளஸ் ஹச், எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் ஹச் ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு 0. இப்போ பாருங்கள், 0 ப்ளஸ் ஹச் ஹச் தான், ஹச்சுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா ஹச் தான். அப்போது மதிப்பு பிரதிடுங்க. ஹச்சுக்கு பதில் 0 பிரதிட்டா 0 வந்துருச்சா? இது வந்து என்னது? வலது பக்க எல்லையோட மதிப்பு ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற புள்ளியில். நம்ம எத்தனை ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்? 2 ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போ லாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற புள்ளி, அதாவது எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எக்ஸ் இருக்கிறது 0ன்னு இது பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? மாடுலஸ் எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதிடுங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ என்ன வரும்? 0க்கு மாடுலஸ் தான் 0 தான். எல்லாமே சமமாக இருக்கா? தேர்ஃபோர் எது சமமாக இருக்குது? இடது பக்க எல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற புள்ளியில். வலது பக்க எல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற புள்ளியில். சார்பு எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு எந்த புள்ளியில்? எக்ஸ் ஈக்குவல், எல்லாமே சமமாக இருக்குது. என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது. அதனால் தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் ஈக்குவல் டு 0வில் எப்படி இருக்குது? தொடர்ச்சியானது. இந்த 3 ஆன்சர் சமமாக இருக்கிறதுனால இது வந்து எப்படி இருக்குது? தொடர்ச்சியானது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.